பழனியுடைய கோவில்ல வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டோம். ஏற்கனவே இங்க பல்வேறு திட்டப்பணிகள், கட்டுமான பணிகள் அப்படின்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு விரைவா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டதுக்காக நானும் இன்னைக்கு வந்து துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இங்க வந்திருந்தோம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டிருக்கிறோம். அதே போல முடிவுற்ற சில பணிகளை வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்றைக்கு வந்து திறந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயினா இன்னைக்கு வந்தோம். அதை தவிர கோவில்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள், கோவில்ல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இது போன்ற விஷயங்கள், அதே போல பக்தர்கள் தங்குமிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து அன்னதான கூடங்கள் கட்டப்படுவதற்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு, அதையும் பார்த்தோம். கோயில்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள், பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசைகள்லாம் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்தோம். அன்னதான கூடங்கள் வந்து எப்படி செயல்பட்டு இருக்குது, அங்க பக்தர்களுக்கு வந்து எந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த உணவின் தரம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல உலக அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பழனியின் பஞ்சாமிர்தம் வந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஆய்வை வந்து பார்த்தோம். இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த கோவிலை சுற்றி என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கு ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இந்த ஆய்வெல்லாம் இன்னைக்கு பார்த்த இடங்கள்ல வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் சில மேல வந்து ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலா வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வுல வந்து நிறைய இடங்கள்ல தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் டீட்டெயில்டா அந்த விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கான மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்றதை சொல்றேன். நன்றி. இதற்கான பதில வந்து நான் நேத்தியே சொல்லிட்டேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சர் அப்படின்ற முறையில இந்த இந்து சமய அறநிலைத்துறையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இருக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய கழகமும் தான் முடிவு செய்யும். அந்த முடிவை தான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நான் உங்ககிட்ட சொல்ற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இந்து சமய அறநிலையத்தை பத்தி என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இதற்கு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக கழகத்தின் வாயிலாக எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த ரோப்காருக்கான திட்டங்கள் தான் இன்றைக்கு ஆய்வு பண்ணிருக்கிறோம். அதே போல வந்து வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் ஹால்ஸையுமே நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், எவ்வளவு பேர் அங்க வெயிட்டிங் ஹால்ல அகாமடேட் பண்ண முடியும்னு எல்லா வகையிலும் அந்த மாஸ்டர் பிளான்ஸை வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணிருக்கோம். ஃபர்தரா அதுல என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்ன்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். நன்றி.